வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன உங்களுக்கு? கோயிலுக்கு போயிருந்தேன். அன்றைக்கி ஏதோ கோயிலில் விசேஷம். கோயிலுக்கு 1/2 கிலோமீட்டர் ஒரே கூட்டமாக இருந்துச்சு. சரி, சாமி பார்க்க தான் நிற்கிதுன்னு நானும் நின்றுட்டேன். எல்லோரும் அங்கே தான் வந்து நிற்கிறாங்க. அப்புறம் 3வதுல ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இது சாப்பாடு வாங்குகிற லைனு அப்படின்னு சொன்னாங்க. நானும் இன்னொருத்தவங்களும், ஐயோ அப்படியா, நான் சாமி பார்க்குற லைனுன்னு நின்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். சாமி பார்க்குற லைனுக்கு கூட்டம் இல்லை, சாப்பாடு வாங்குகிற லைனுக்கு தான் கூட்டம் ஜாஸ்தி இருக்குது. சரி, பிரசாதம் வாங்குங்க, சாப்பிடுங்க, அதுக்கு தான் கொடுக்குறாங்க, ஓகே. சாமி பிரசாதம் கையில் வாங்குறீங்க, கண்ணில் ஒத்திக்கிறீங்க, ஓகே. அதை அடித்து பிடிச்சி வாங்குறீங்க, வாங்கும்போது ஒரே சண்டை, வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் அதை கீழே போடுறீங்க, எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க, அதை பிடிக்காம கீழே கொட்டிடுறீங்க. கீழே கொட்டுறதுக்கா வாங்குறீங்க? இதில் வேறு 2 கை நீட்டி வாங்குவீங்க, அப்புறம் பிடிக்கலன்னா கீழே கொட்டுறீங்க. அது கொஞ்சம் கொஞ்சோன்னு எல்லோரும் வாங்கி சாப்பிட்லாம்ல, எல்லாருக்கும் அந்த பிரசாதம் கிடைக்கும்ல. அந்த இடம் ஃபுல்லாக வேஸ்ட்டு பண்ணி அந்த பேப்பர், கப்பு, சாப்பாடெல்லாம் கீழே காலில் மிதிக்கிறோம். அப்புறம் என்ன உங்களோட பக்தி என்ன? அது சாப்பாடு வாங்கி என்ன பிரயோஜனம்? கண்ணில் ஒத்தி என்ன பிரயோஜனம்? எனக்கு தெரியல. இதில் வேறு டிஃபன் பாக்ஸில் கொடுங்க, கொடுக்கலன்னா அவங்கக்கிட்ட சண்டை போடுறது, இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன நமக்கு கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க. பிரசாதம்னா அது பிரசாதம் தான், அது கொஞ்சம் தான் நமக்கு கிடைக்கணும். கடவுளோட அருள் எப்படி கொஞ்சமாக நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி அந்த பிரசாதம் கொஞ்சமாக தான் கிடைக்கும். அதை வாங்கி வேஸ்ட்டு பண்ண அதை வேஸ்ட்டு பண்ணுறது பின்னால் இருக்கிற ஒரு 10 பேர் அதை வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால் என்ன நமக்கு தேவையோ அதை மட்டும் வாங்குங்க, அதை மட்டும் சாப்பிடுங்க. அப்புறம் நம்ம அதை வேஸ்ட்டு பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை, சாமியை மதித்தும் பிரயோஜனம் கிடையாது. அப்புறம் அந்த சாப்பாடு வாங்க சண்டை வேறு, நீ ஃபஸ்ட்டு, நான் ஃபஸ்ட்டு, நான் கடைசியில், நான் தான் முதல்ல வந்தேன், நீ ஏன் நடுவில் வந்த அப்படின்னு. நான் அப்புறம் அந்த லைன்லேருந்து போயிட்டு சாமி பார்க்குற லைனில் நின்று சாமி பார்த்துட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்சது, என்னோடய அறிவுக்கு எட்டுனது நான் சொன்னேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க, ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குங்க, பிடிக்காதவங்க யோசித்து பார்த்து ஏற்றுக்குங்க. கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.